முந்தின சீரைப் பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம சில காரியத்தை இழந்து போயிருப்போம். இதுவரைக்கும் சில காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்போம். ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்திருப்போம். ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்திருப்போம். செல்ல செழிவாக, ஆசீர்வாதமாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ஆனால் இப்பொழுது எந்த வாழ்க்கையும் இல்லாமல் விட்டுருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்கள், முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். யோபு எல்லாத்தையும் இழந்து போனான். ஆனால் வாழ்க்கையில் அவன் தேவனை விசுவாசத்தினால் எல்லாத்தையும் நன்மையாக பெற்றுக்கொண்டான். அதுதான் நம்மளும் நிறைய இழந்து போயிருப்போம். அவருடைய அன்பு, பாசம், நேசம், அவருடைய ஐக்கியம் எல்லாம் இழந்து போயிருப்போம். ஆனால் இப்போ அவரோட சேர்ந்து வாழ முடியும். சொல்லப்போனால் இந்த உலகத்தில் 2, 3, 4 அன்பு இருக்குது. ஒரு அன்பு மனிதனால் வந்த அன்பு. இன்னொன்று பார்த்தா சில மனிதர்கள் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா நம்மளோட இருக்க பார்ப்பாங்க. ஆனால் சில டயத்தில் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க, நம்மளை கரைப்படுத்தி போக பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கையை சிதறிக்கப்பட பார்ப்பாங்க. அப்போ அந்த வாழ்க்கை பார்க்க நல்லா தான் இருக்கும். அந்த சீர் பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும் சொல்லப்போனால். ஆனால் இந்த சீரை பார்க்கும் பொழுது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போகிற காலமாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். சரி, போனதெல்லாம் போயிட்டு போதும், நடந்ததெல்லாம் நடந்து போயிட்டு, ஆனால் நீ நடக்க போகிறதப்பா இன்பா, நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். மறுபடியும் கைக்குள்ளே கரத்துக்குள்ளே வந்துரு. மறுபடியும் நான் உன்னை தூக்கி எடுத்து முந்தின சீரை பார்க்க நற்சீராக உன்னை உருவாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறேன். நீ சமாதானத்தோடு இருந்து போகிற காரியத்தில் ஜெயம் வெற்றியும் உண்டாக்கி கடந்து வா என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென்.